அதாவது ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து காதல் வந்து ஒரு கணவனுடைய நினைவுகள் மனைவிக்கு வரணும், மனைவியோட நினைவுகள் கணவனுக்கு வரணும். அது இயற்கையாகவே வரும். அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒருத்தருடைய உடல் வந்து இன்னொருத்தருடைய உடலுக்கு இடையில் நடக்கிற அந்த நிகழ்வு தான் காதல். ஒருவருடைய உடல் இன்னொருவருடைய உடலை டிஸ்டர்ப் பண்ணணும், இடையூறு செய்ய வேண்டும் ஆக்கப்பூர்வமாக. அதாவது ஒரு இணைப்பு, ஒரு உடலுக்கும் இன்னொரு உடலுக்கும் இருக்கக்கூடிய மூளைகளுக்கு இருக்கக்கூடிய இணைப்பு. ஒரு கணவனின் மூளைக்கும் மனைவியின் மூளைக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு இணைப்பு. அந்த இணைப்பு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு தான் ஒரு கணவனின் நினைவுகள் மனைவிக்கும், மனைவியோட நினைவுகள் கணவனுக்கும் வரும். அந்த அதிர்வு தான் வந்து ஒரு உடம்போட இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அந்த அதிர்வு வந்து ஆக்கப்பூர்வமாக அந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்குது, துடிப்பதற்கு. அந்த உடல் துடிக்கும், அந்த துடிப்பு தான் இயக்கமாக மாறுது. அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை பிடிக்காமல் திருமணம் பண்ணும்போது ஒரு மனைவியோட நினைவுகள் கணவனுக்கு வராமல் போகலாம், வராது. கணவனோட நினைவுகள் மனைவிக்கு வராது. அப்போ வரணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அடிக்கும்போது பழி உணர்ச்சி ஏற்படும், அவமானத்தில் பழி உணர்ச்சி. அப்போ நினைவுகள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வரும். இப்படி நினைவுகளை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அந்த உடலை வந்து ஒரு இணைப்பு, பழிவாங்கு மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும்ல. அப்போ வந்து கணவன் வந்து மனைவி அடித்தாக்கா மனைவிக்கு ஒரு கோபம் வரும், கணவனுடைய நினைப்பு வரும். இதை வந்து அவங்க வந்து ஒரு செயற்கையான காதல் அப்படி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். செயற்கையாக இவங்களே திணிக்கிறாங்க, இவங்க காதலை இவங்களே உருவாக்குறாங்க. ஒரு மோசமான காதல் அப்படின்னு கூட சொல்லுங்கள். அந்த நினைவுகள் வரணுங்கிறக்காக தான் இவங்க ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. அது இயற்கையான காதல்ங்கிறது வந்து நீ கேவலமாக திட்டணுங்கிற அவசியம் இல்லை, அவமானங்கிறது அங்கே தேவையில்லை, வன்முறை என்கிறது தேவையில்லை. மென்மையான முறை மூலமாக போதும். நீ சும்மா இருந்தாலே அவருடைய நினைவு, ஒருவருடைய நினைவு இன்னொருத்தருக்கு வரும், சும்மா இருந்தாலே. அதுதான் வந்து இயற்கையான காதல். நீ நிதானமாக இருக்கலாம், நீ அடித்து அவமானப்படுத்தி திட்டி காரி துப்பி அப்படி தான் ஒருவருடைய நினைவுகள் மற்றவங்களுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது.